ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு வள்ளிநாயகம், நீங்க சொல்லுங்க, இப்ப தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. எந்த அடிப்படையில என்னென்ன வாதங்கள் முன் வச்சு உங்க வாதத்தை நடத்த இருக்கிறது? அதே மாதிரி இது நீதிமன்றம் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சாதகமா தீர்ப்பு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு ஜட்ஜி, சிங்கிள் ஜட்ஜி இது மாதிரி தேர்தல் முறையா நடக்கிற அனௌன்ஸ் பண்ணல, அதுக்கு இவ்வளவு டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. அந்த டிஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றங்கிற பட்சத்துல ஒருவேளை அப்பரேட் பெஞ்ச் மை கன்சிடர் தட், பட் ஆஸ் அண்ட் டேட் அவங்க குறிப்பிட்ட குறைகள் அத்தனையும் உண்மை, அது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அதனால 90% பெஞ்ச் மே நாட் இன்டர்ஃபியர். அதாவது எப்போ ஒரு தேர்தல் நடந்தாலும் ஒரு முறையாக அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். இவங்க ஹரிபரியா அவசரமா பண்ணாங்க. எதுக்காக பண்றாங்க? முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலே இது வரைக்கும் இல்லை. மேலும் இப்ப என்ன சொல்லிருக்காங்க, நடத்த வேணாம்னு சொல்ல வரல, ப்ரொசீஜர் நான் டிசம்பர் வச்சிடுங்க அப்படிங்காரு. அக்டோபருக்கு டிசம்பருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த வகையில் என்ன இப்போ பஞ்சாயத்து இல்லைன்னா, இப்போ அதாவது ஆட்சி இல்லைன்னா அங்க கமிஷனர் பார்த்துட்டு போறாரு, அல்லது கன்சர்ன்ட் முனிசிபாலிட்டி ஹெட் ஆஃப் முனிசிபாலிட்டி பார்த்துட்டு போறாங்க. அதனால ஆட்சி குறைய போறதில்ல, அது பாட்டுக்கு அவனுடைய டெய்லி ரொட்டீன் அஃபேர்ஸ் பீங் கேரிட் ஓவர். அதனால இந்த ஸ்டேஜ்ல நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை என்னென்ன காரணத்துக்காக நான் ரத்து செய்கிறேன், அறிவிப்பை ரத்து செய்கிறேன்னு சொல்லவிட தேர்தல் நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த முறைகேடான இருக்கின்றது, இந்த முறைகேடான விஷயத்தை சரி பண்ணி விட்டு நீங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கல. எந்த விதமான தவறு இருக்க முடியாது. இதுல தேர்தல் ஆணையம் அவங்க சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கிற தெரியல. ஏன்னா தேர்தல் ஆணையம் பாதிக்கப்பட்டது இல்லை. பாதிக்கப்பட்டது யாரு? தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவதற்காக இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தேர்தல் நியமிச்சிருக்காங்க, அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதை ஃபாலோ பண்ண இருக்க முடியாத. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு டெபரேஷன்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போறாங்க? அவங்க சரியான முறையில் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் இருக்கு, அவங்க ப்ராப்பரா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லையே. அதாவது அவங்க டீட்டெயிலாக 32 பகுதிக்கு, அதாவது ரூலிங் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல காரணமா இருக்க முடியாதுல்ல. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கூப்பிட்டு கூட சரியா அவங்க கன்சல்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷனே அந்த ஆளுங்கட்சிக்கு சாதனமாக செயல்படுவதாக ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி அபோவ் சஸ்பென்ஸ் மாதிரி அந்த ஐயம் ஏற்படக்கூடாது. அதனால ஃபேர் ஜஸ்டிஃபைடு எலெக்ஷன் நடக்கணும்னா இந்த முறை தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எதுவும் தவறு இருக்குதான் எனக்கு தோணலை. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வள்ளிநாயகம் அவர்களே.